ஆண்டிப்பட்டி அருகே 40 நாட்களுக்கு முன்பு இறந்ததாக கூறப்பட்டு சடலம் எரிக்கப்பட்ட ஜேசிபி ஓட்டுநர் உயிருடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குடும்பத்தினர் இன்ப அதிர்ச்சிக்கு ஆளான நிலையில் போலீசார் இறந்தது யார் என கண்டுபிடிக்க முடியாமல் விசாரித்து வருகின்றனர். தவறு நடந்தது எப்படி? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட தங்கம்மாள்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயது மணிகண்டன். இவருக்கும் முருகேஸ்வரி என்ற பெண்ணுக்கும் திருமணம் முடிந்து 7 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. மணிகண்டனுக்கு இருந்த மதுப்பழக்கத்தால் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டு மனைவி பிரிந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள தாய் வீட்டிற்கு ஓராண்டுக்கு முன்பு சென்று விட்டார். பெற்றோர் தங்கமலை மற்றும் செல்வம்மாள் உடன் தங்கம்மாள்புரம் கிராமத்தில் மணிகண்டன் வாழ்ந்து வந்தார். கடந்த 2 மாதத்திற்கு முன்பு கூலி வேலைக்கு செல்வதாக கூறி வெளியூர் சென்று விட்டார். அவருடைய தந்தையும் கூலி வேலைக்கு செல்வதாக கூறி சென்று விட்டார். இந்த நிலையில் தனியாக இருந்த மணிகண்டனின் தாய் செல்வம்மாள் கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு மகள் வீட்டிற்கு சென்று விட்டார். கடந்த மாதம் 13ஆம் தேதி காலை பூட்டியிருந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசி உள்ளது. அருகில் வசிப்பவர்கள் மணிகண்டனின் தாய் செல்வம்மாள் மற்றும் மனைவி முருகேஸ்வரிக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இருவரும் தங்கம்மாள்புரத்தில் உள்ள வீட்டுக்கு சென்றுள்ளனர். அருகில் உள்ளவர்கள் கடமலை கொண்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். போலீசார் சென்று பார்த்தபோது வீட்டுக்குள் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் கிடந்துள்ளது. அது யார் என விசாரித்த போது மணிகண்டன் என அவரது தாயும் மனைவியும் கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை முடிந்து உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடலை குடும்பத்தினர் தகனம் செய்தனர். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக நேற்று முன்தினம் தங்கம்மாள்புரம் கிராமத்திற்கு இறந்ததாக கூறப்பட்ட மணிகண்டன் வந்துள்ளார். அவரை பார்த்த கிராம மக்கள் ஆச்சரியத்துடனும் அச்சத்துடனும் பார்த்துள்ளனர். அவர் இறந்து விட்டதாக கருதி சடலம் ஒன்று எரிக்கப்பட்ட எந்த தகவலும் அவருக்கு தெரியவில்லை. அவரிடம் விசாரித்த போது வெளியூரில் வேலை செய்து வந்ததாகவும் தாய் தந்தையை பார்க்க வந்ததாகவும் மணிகண்டன் கிராம மக்களிடம் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மணிகண்டனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மணிகண்டன் உயிருடன் இருந்தால் இறந்து போனது யார்? அவர் எப்படி இறந்தார்? கொலை செய்தனரா? மணிகண்டன் வீட்டுக்குள் சடலம் கிடந்தது எப்படி என பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. வெளியூர் வேலைக்கு செல்வதாக கூறி சென்ற மணிகண்டனின் தந்தை தங்கமலை இப்போது வரை ஊர் திரும்பாத நிலையில் வீட்டுக்குள் சடலமாக கிடந்தது தங்கமலையா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடல் எரிக்கப்பட்ட நிலையில் போலீசார் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். பிரேத பரிசோதனை முடிவுகளை வைத்து அடுத்த கட்ட விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் மணிகண்டன் அவரது தாய் மனைவி ஊரை விட்டு சென்றுவிட்ட நிலையில் போலீசாருக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. இறந்து போனதாக கருதி சடலத்தை எரிக்கப்பட்ட சம்பவத்தில் அந்த நபர் உயிருடன் வந்து குடும்பத்தினருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த நிலையில் போலீசாருக்கு தலைவலி ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.